இந்த வார்த்தைகளாக கடந்து செல்வதற்காக என் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் வணைந்திடுமே. ஓம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கர்த்தாவே தகப்பனே, இந்த உலகத்துல இந்த காரிருளில் இந்த பொல்லாங்கான சத்ருவானவன் எங்களுக்கு எத்தனையோ கேடுபாடுகளை வைத்திருந்தால் உங்களுடைய வசனம் எங்களுக்கு தீபமாக இருந்து எங்களை வழிகாட்டுகிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில தகப்பனே, உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து பேசும்படியாக எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. தகப்பனே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உற்சாகத்தை ஒரு பலத்தை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. இப்ப இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த நாளில கூட நம்ம 2 நாட்கள் என்ன சொல்லுவோம், தவ காலம் தபசு காலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். 40 நாட்கள் கிறிஸ்தவர்களாகி ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இந்த தவக்காலம் என்று சொல்லி இந்த 40 நாட்களை நம்ம அனுசரிச்சு வருகிறோம். இது எதை குறிக்கிறது இல்லையா? நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களும் இல்லையா, அவங்களும் விரதம் இருக்கிறாங்க, அவங்களும் நோன்பு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ நம்மளும் இந்த 40 நாட்களில் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? இல்லை நமக்கும் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 40 நாட்களில் என்ன செய்வோம், நானும் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட மாட்டேன், நான் இது கறி மீன் சாப்பிட மாட்டேன், நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை செய்வோம். ஆனால் அது தவறு கிடையாது, யாரையுமே குற்றப்படுத்துகிறது கிடையாது. ஆனால் அந்த 40 நாள் முடிந்ததற்கு பின்பாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன மாற்றம் இருக்கிறது, அதை தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் இல்லையா? நம்ம அநேக காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அநேக காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். கூட வேலை செய்கிற நண்பர்கள் செய்யலாம் பார்த்தீங்களா, நான் விரதம் இருக்கிறேன், நான் நோம்பு இருக்கிறேன், நான் இங்கே போக போறேன் அங்கே போக போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா என்ன பார்க்கணும், அந்த முடிஞ்ச அடுத்த நாளே அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க இல்லையா? சிகரெட் குடிக்கிறதோ சாராயம் குடிக்கிறதோ இல்லை மற்ற காரியங்களை இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார், இயேசு கிறிஸ்து எதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார்? நம்ம 40 நாள் இந்த இடத்துல கறி மீன் சாப்பிடாம இருந்துட்டோம், இல்லை நான் ஒரு 2 வேளை ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நல்லதுதான். நம்முடைய பக்தியை அது விரிவாகும் இல்லையா, பக்தியை வர்த்திக்கப்படும். ஆனா அதனுடைய தொடர்ச்சியாக இல்லையா, போன வருஷம் 40 நாள் இந்த லெந்து காலத்துல நான் எப்படி இருந்தேன், இந்த 40 நாள் நான் எப்படி இருக்கிறேன், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் இருக்கிறது, இதைதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நான் போன வருஷம் இருந்தது போலே தான் இந்த வருஷமும் இருக்கிறேன், போன வருஷம் செஞ்ச அதே காரியத்தை தான் நான் இந்த வருஷமும் செய்கிறேன், அடுத்த வருஷமும் நான் அதே தான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இந்த 40 நாட்கள்ல நான் இல்லையா நோன்பு இருக்கிறேன், ஃபாஸ்டிங் இருக்கிறேன், இல்லை நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் உண்டு. இப்போ நம்முடைய இந்த 40 நாட்களில் இந்த தவக்காலம் லெந்து காலம் சொல்ற நாட்களில் கர்த்தரோடு இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரோடு இருக்கிற உறவுல நம்ம இன்னும் கொஞ்சம் வளர வேண்டும். அதுதான் கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்போ ஒரு உறவு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே வளர்கிறதாக இருக்குமே தவிர ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கக்கூடாது. நான் 40 நாள் நான் கர்த்தரோடு நல்லா ஐக்கியப்பட்டிருப்பேன், நல்லா ஜெபிப்பேன், துதிப்பேன், ஆராதனை செய்வேன், நான் பைபிளை நல்லா வாசிப்பேன், எல்லாம் பண்ணுவேன்.
ஆனா அதுக்கப்புறமா நான் 40 நாளுக்கு அப்புறமா நான் மறுபடியும் உலக பிரகாரமாக போயிடுவேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் அதுல பிரியப்படுவாரா? இல்லவே இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், நான் இன்றைய நாளில ஒரு காலையில மட்டும் தான் எனக்கு பைபிள் வாசிக்க டைம் இருக்கு. ஆனா இந்த 40 நாள் என்ன பண்றேன், நான் ஒரு தீர்மானம் எடுத்து இரவும் பகலும் நான் வாசிக்கிறேன், நைட்லயும் பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இரவுல பைபிள் வாசிக்கிறது அதுக்கப்புறமா தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும், தொடர்ச்சியா நடக்கும். அப்பதான் அது கர்த்தர் அதுல பிரியப்படுகிறார். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி என்று சொல்லுவாங்க. அதுதான் இந்த லெந்து காலத்துல கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதுதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் இல்லையா? அப்போ இந்த நாட்களில ஒரு சில காரியங்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். லெந்து காலம் என்பது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடு மரணம் காரியங்களை நம்ம என்ன பண்றோம், அதிகமா தியானிக்கிறோம் இல்லையா? இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட காரியங்கள், பாடுபட்ட காரியங்கள், அது சிலுவையில் அவர் வசனித்த 7 வசனங்கள், இப்படி சொல்லி அநேக காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். ஏன் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி உண்டாக வேண்டும். இதற்காக இந்த லெந்து காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இது ஒரு கடைமுறைக்காக, ஒரு நடைமுறைக்காக, ஒரு வழக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக இது ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். இந்த பாடு மரணம் உயிர்த்தெழுதல் இதெல்லாம் நடந்ததுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. அந்த ரத்தம் என்ன பண்ணுது, நம்முடைய பாவங்கள், சாபங்கள், திருந்தல் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை பாதுகாக்கிறதாக. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல சின்னதா ஒரு ஒரு அடிபட்டுருச்சு இல்லையா, ஒரு ரத்தம் அப்படி பிளேட்ல கட் ஆயிடுச்சு, இல்லைன்னா காய்கறி அறியும் போது கத்தி பட்டுருச்சு இல்லையா, நம்ம ரத்தம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 சொட்டு ரத்தம் கீழே விழுந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரத்தத்தை பார்த்தா என்ன ஆயிடும், அந்த ரத்தம் எப்படி இருக்கும், உறைஞ்சு போயிடும், காஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா அதுக்கு உயிர் கிடையாது இல்லையா? ஆனா இன்றைய நாள் அளவும் இயேசு கிறிஸ்துடைய கல்வாரியில சிந்தின ரத்தம் அநேகருடைய பாவங்களை மன்னிக்கிறது, அநேகர் விடுவிக்கிறது, அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. அது ஏன் அப்படின்னு சொன்னா அவருடைய ரத்தம் இன்றளவுக்கும் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மரித்து போன ஒரு மனிதனாக இல்லாதபடி அவர் உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து அவர் இன்றளவும் நமக்குடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து வருகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லுவார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13 என்பதை கவனமாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லுவார். இந்த நாளில கூட இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது. இந்த கந்து காலத்துல இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது அவர் நமக்கு எப்படி ஒரு விடுதலை கொடுக்கிறார், எப்படி நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி சில காரியங்களை நம்ம தியானிக்க இந்த நாளில அழைக்கப்படுகிறோம் இல்லையா? முதலாவதாக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இந்த லெந்து காலத்துல நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நமக்கு ஒரு ரட்சிப்பையும் மீட்பையும் கொடுத்தது. அல்லேலூயா. வாசிப்போமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பக்கம் 264. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தின் மேலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த லெந்து காலத்துல நம்ம தியானிக்கும் போது அந்த ரத்தம் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் நமக்குள்ள காணப்படுகிறது இல்லையா? அநேக நேரங்களில் நமக்குள்ள ஒரு கேள்விக்குறி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா, நான் ஒரு விசுவாசியா, எனக்கு ஏன் இப்படி சோதனை இருக்கு, எனக்கே இந்த பிரச்சனை இருக்கு, அநேக நேரங்கள்ல ஒரு கேள்விக்குறி. ஆனால் கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு சொல்கிறதான ஒரு காரியம், அவருடைய ரத்தத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு அந்த நிச்சயம் உண்டு. யாரோ ஒரு கேள்விக்குறியோடு இந்த நாள்ல இருக்கிறீங்களா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஏசப்பா பிள்ளைதானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி இருக்கிறதா? இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தாலே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5:9 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பக்கம் 212. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே நாம நீதிமான்களாக, அவருடைய ரட்சிப்பு நமக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம்.
ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில இப்படியாக செய்யும். முதலாவது நம்ம தியானித்தோம், முதலாவது சொன்ன காரியம் அவருடைய ரத்தம் மின்னளவும் உயிருள்ளதாக இருக்கு. மனுஷன் வரக்கூடாது சிந்தனை 2 ரத்தம் அடுத்த நிமிஷத்துல அதனுடைய பிரயோஜனம் இல்லாத போயிடும். ஆனால் கர்த்தருடைய ரத்தம் இன்றைய நாள் வரைக்கும் அவர் நமக்கு உயிருள்ளதாக நமக்கு மீட்பை கொடுக்கிறதாக காணப்பட்டுகிறது என்று சொல்லிப்பாங்க. ரட்சிப்பு ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து என்னைக்கு நம்ம விசுவாசித்து அவருடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அதிகாரம் நமக்கு எல்லாருக்குமே. அப்ப நம்முடைய முதலாவது ஒரு நிச்சயம் என்ன? நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில நம்மளுக்குள்ள எந்த ஒரு சந்தேகமோ கேள்விக்குறியோ இருக்கக்கூடாது. சந்தேகம் இருந்ததுனாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு நம்ம முன்னேறவே முடியாது. ஏன் சத்ருவானவன் அந்த ஒரு தவறான எண்ணங்களை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பான். நீ ஜெபிச்சு என்ன பண்ண போற, நீ சத்தியத்தை சொல்லி என்ன பண்ண போற, நீ இப்படி ஆராதிச்சவனுக்கு என்ன நன்மை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நெகட்டிவான எண்ணங்களை சத்ருவான கொடுக்கும். அப்ப நமக்குள்ள எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா, நான் ஏசப்பாவுடைய பிள்ளையா அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. அதுதான் கர்த்தர் இந்த நாளில இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம் இல்லையா? வாசிப்போம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12. எபிரேயர் 9:12 நம்ம வாசித்தோம்னா பக்கம் 305. எபிரேயர் 9:12. இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை முறைப்படினார். அல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆதி காலத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாவங்களை மன்னிக்கணும், ஒரு மீட்பு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஆட்டுக்கடாவை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவர்களுக்கு இது பண்ணுகிற ஒரு காரியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா இந்த நாளில நமக்காக ஒரே தரம் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி அவர் நமக்கு ஒரு விடுதலையை, ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. அப்படியான ஒரு மீட்பை நம்ம பெற்றிருக்கோம். அப்படியான ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துல நம்ம வந்திருக்கோம். ஆனால் இந்த காலத்துல இருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே நமக்கு ஒரு மீட்பு உண்டு, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே ஒரு பாதுகாப்பு உண்டு என்பதை இதனாலே அறிந்திருக்கிறவர்களாக நம்ம காணப்படும். சத்துருடைய எல்லா தீமைக்கும் அவர் நம்மை விலக்கி காக்கிறார். ரத்தம் நம்மை விடுவிக்கிறதாக. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே பாவம் மன்னிப்பு உண்டாகும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு. இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றேன், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? இந்த ஆலயத்தை விட்டு நம்ம வெளியே போறோம், சபையை விட்டு வெளியே போறோம், நம்ம வீட்டுல இருந்து வெளியே போனாலும் இந்த உலகத்துல எப்படி இருக்கு? பாவம் நிறைந்ததாக வாழ்க்கையை மக்கள் எவ்வளோ காரியங்கள் இருக்கிறாங்க. சத்துருவை யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம கவனக்குறைவு இருந்தாலும் பாவம் நம்மை மேற்கொள்கிறதாக அப்படியான ஒரு வாழ்க்கை இந்த உலகம் அப்படியாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை அனுதினமும் அவருடைய ரத்தத்தாலே கழுவி நம்மை புது சிருஷ்டியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டு. நம்ம வேற உலகத்துல பாவ மன்னிப்புக்கு வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம ஒருவேளை ஒரு பைசாவை கொண்டு காணிக்கையா நான் லட்சக்கணக்கில் எடுத்துட்டு நான் உண்டியல்ல போட்டுருக்கேன்னு சொன்னா கூட அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கவில்லை என்று சொன்னால், கல்வாரி ரத்தம் நம்மை சுத்திகரிக்கவில்லை என்று சொன்னால் பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு ஒருவருக்கும் கிடையாது. இல்லையா? வாசிப்போம் 1 யோவான் 1:7. 1 யோவான் 1:7 325வது பக்கம். 1 யோவான் 1:7. அவருடைய ரத்தம் எப்படியாக ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. சகல பாவங்களை நீக்கி பாப்பா விளையாடுங்க. சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. நம்ம நல்ல ஒரு காரியத்தை உணர்ந்துக்கணும். சத்துரு என்ன பண்ணுவான்? நீங்க ஏசப்பா பிள்ளையா மாறிட்டீங்க, ஒருவேளை குடி பழக்கம் இருக்கு, சிகரெட் பழக்கம் இருக்கு, தவறான பழக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அதெல்லாம் விட்டு வந்துட்டோம், ஏசப்பா பிள்ளையா வந்துட்டோம். ஆனா சத்துரு என்ன பண்ணுவான்? நீ என்ன பண்ண போற? சர்ச்சைக்கு போய் என்ன பண்ண போற? நீ எல்லாம் ஜெபிச்சு என்ன பண்ண போற? நீ
அதை பண்ணலையா, இதை பண்ணலையா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து கொண்டே இருப்போம். அப்படி ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் கூட இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், உறுதியாய் பற்றி கொண்டு அந்த ரத்தத்தினாலே ஒரு இல்லையா சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கணும் இல்லையா. கொஞ்சம் இல்லையா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு துணியை துவைக்கிறோம் இல்லையா, ஒரு நல்ல ஒரு வெள்ளை சட்டையை துவைக்கிறோம், அழுக்கு பட்டுச்சு அப்படின்னா நம்ம துவைச்ச உடனே என்ன பண்ண போறோம், மறுபடியும் அந்த அழுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்ப்போம் இல்லையா. லேசா இருந்தா கூட இல்லையா அப்படி அழுக்கு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்ன பண்ணுதா, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது அப்படியாக ஒரு வல்லமை நிறைந்ததாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மத்தேயு 26:28 பாருங்க. மத்தேயு 26:28 சொல்லப்பட்டிருக்கு அவருடைய ரத்தத்தினால எப்படியான பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பக்கம் 49 மத்தேயு 26:28 பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சித்தப்படுகிற பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சித்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அது எப்ப சொல்லப்பட்ட காரியம் தெரியுமா? எப்ப சொல்லப்பட்டது? இயேசு கிறிஸ்து சீஷர்களோட பந்தி இருக்கும்போது சொல்லப்பட்டதான வார்த்தை இல்லையா. சிலுவைக்கு அடிக்கப்படுவதற்கு கொண்டு செல்வதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சீஷர்களோட பந்தி இருக்கிறார். புதிய உடன்படிக்கைக்குரிய காரியமாக கர்த்தர் இந்த இடத்துல அவர்களுக்கு சொல்கிறார், நீங்க இதை செய்யணும், இந்த பந்தியை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல சொல்லி இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்பட்ட ஒரு ரத்தமாக அது காணப்படும். அப்போ ஒவ்வொரு தடவை இல்லையா நம்ம பந்தியில இயேசு கிறிஸ்துடைய பந்தியில சேரப்படும் இல்லையா. ஆசிரமம் எங்களோட பேசிட்டு இருந்தாங்க, கடந்த வாரத்தை பேசிட்டு இருக்கும் போது கம்யூனியன் சர்வீஸ் இங்கே நம்ம நடத்தணும், இந்த இடத்துல பந்தி பண்ணணும் இல்லையா, திருவிருந்து ஆராதனை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதற்கு சுத்தமான வருகிற நாட்களில் நீங்க ஜபத்தோடு அதை ஆரம்பிக்கும்படியாக இல்லையா நீங்க செய்ய வேண்டும். வருகிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகும்படியாக, ஏன்னா இந்த உலகம் பாவம் நிறைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்கும்படியாக கர்த்தருடைய பாதத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிடும்படியாக நம்ம வந்து கர்த்தருடைய பாதத்தில் வரும்பொழுது அவர் நம்மை சுத்திகரிக்கிறவராக அநேகருடைய இல்லையா பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக இல்லையா கர்த்தர் இந்த நாளில் ரத்தத்தின் மூலமாக ஒரு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது. எபிரேயர் 10:17 வாசிப்போம். எபிரேயர் 10:17 ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை திடப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. எபிரேயர் 10 அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சத்ரு தான் என்ன பண்ணுவான், நம்மள பயங்காட்டிட்டே இருப்போம் இல்லையா, பாவம் பாவம் நீ அதை செஞ்சு இதை செஞ்சு அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் இல்லையா பாவங்களை இனி நினைப்பதில்லை. நம்மளுக்கு இந்த நாளில் இன்றைய நாளில் ஒரு நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், ஒரு தைரியத்தை கொடுத்து, நான் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை, சத்ருவானவன் இனி வந்து பழைய காரியங்களை நினைப்பூட்டி நீ அதை செய்தாய இதை செய்தாய என்று சொன்னால் தைரியத்தோடு விசுவாசத்தோடு நான் சொல்லணும், நான் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறேன், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி சொல்லுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் சாத்தானை ஜெயித்த சர்வ வல்லது நம்முடைய சர்வ வல்ல தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே நாம கழுவப்பட்டிருக்கிறோம். சாத்தானின் தலையை நசுக்கி அவர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்றார். இரண்டு காரியங்களை நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஒரு ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுத்திருக்கிறது. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்திருக்கிறது என்று சொல்றார். ஒருவேளை இந்த நாளில கூட நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லையா, ஒரு விஷயம் கூட நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்களாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்ம பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறவராக விடுதலை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படியான ஒரு நிச்சயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படும் இல்லையா. ஒரு பழைய பாடல் இருக்கிறது, நம்ம அப்படியே ஒருவேளை எனக்கு வாழ்க்கையில எப்படியான ஒரு பாவம் இருக்கிறேன், எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை வேண்டுமே, எனக்கு இதுல இருந்து ஒரு மீட்பு வேண்டுமே என்று சொல்லி மனதுக்குள்ள ஒரு காரியம் உறுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த நாள்ல நம்ம ஒப்பு கொடுத்தவர்களாக பாவம் மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் வகையில இந்த பாவ அறிக்கை பாடலை நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் சேர்ந்து பாடுவோமா. நான் பாவிதான் ஆனாலோ நீர் மாசற்ற ரத்தம் சேந்தினே வாயென்று என்னை கூப்பிட்டே என் மீட்பரே வந்தே வந்தே
செல்வம் மோட்சமும் உம்மாலே பெற்று வாழவும் என் மீட்பரே வந்தேன் வந்தேன். அன்பின் பரம தகப்பனே, அப்பா ஒருவேளை இந்த நாளில் பாவ மன்னிப்புக்காக வேண்டி நிற்கிற தகப்பனே, சத்ருவான குற்றப்படுத்துகிற காரியங்கள் நிமித்தமாக வேதனையோடு கண்ணீரோடு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் இந்த நாள் ஒரு விடுதலை கொடுக்கிறபடினாலே, உங்களுடைய ரத்தத்தினாலே ஒரு விடுதலை கொடுக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ரட்சிப்பின் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயம் காணப்பட வேண்டும். இரண்டையும் கர்த்தர் நம்முடைய அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த ரெண்டும் இருந்ததுனாதான் ரட்சிப்பு நிச்சயம் நமக்கு காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக பாவத்திலிருந்து விடுபட்டு விட்டேன் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு வேண்டும். இந்த ரெண்டு இருந்தாதான் அடுத்தபடியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியும். இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர வேணும்னு சொல்லி ஒரு படி எடுத்து வச்சிங்க அப்படின்னா சத்ருவான என்ன பண்ணுவோம், 4 படி உங்களை கீழே இழுத்து விட்டுருவோம் இல்லையா. ஒவ்வொரு நாளும் நம்ம குற்றப்படுத்திட்டே இருப்போம், நீ அப்படி இப்படி. இன்றைய நாளில கர்த்தருடைய பாதத்துல நம்ம பாவங்களுக்காக இல்லையா கர்த்தர் நமக்கு சிந்தின ரத்தத்தை கொண்டு நம்ம விடுதலை நிச்சயத்தை நம்ம பெற்று இருக்கிறோம். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, விடுதலையை பெற்றுக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனா பழைய சாப கட்டுகளில் இருந்து, பாவ காரியங்கள்ல இருந்து, ஒருவேளை அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியாத ஒரு சூழல் அநேகருடைய வாழ்க்கையில காணப்பட்டிருக்கும் இல்லையா. ஒருவேளை மூதாதையருடைய சாபங்களாக இருக்கலாம், வெளிச்சுனைகள் கட்டுகளாக இருக்கலாம். இப்படியாக அநேக போராட்டங்கள் குடும்பத்துல காணப்படுகிறது. குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள் என்று சொல்லி அநேக காரியங்கள் பார்க்கிறோம். இந்த நாளில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு விடுதலை பெற்றுக் கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. சாத்தானை ஜெயிக்கிறதான ரத்தமாக வெளிப்படுத்தினர் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தினர் 12:11 பக்கம் 344 வாசிப்போம். வெளிப்படுத்தல 12:11. மரணம் நேரிடுகிறதாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. சத்துருவை ஜெயிக்கிற அதிகாரம், சத்துருவை கொண்டு வருகிற எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் ஜெயிக்கிற அதிகாரம் நமக்கு என்ன பண்ணிருக்கிறான், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கொலேசையர் 1ஆம் அதிகாரம் 13-14 நம்ம பார்க்கும்போது, கொலேசையர் 1ஆம் அதிகாரம் 13-14 பார்க்கும்போது, இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலை அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது என்று சொல்லுவாங்க. எந்த ஒரு அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, இருளின் ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, பிசாசானுடைய ஆதிக்கம் காணப்பட்டாலும் சரி, அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஒரு முழு விடுதலை கொடுக்கிறது. அல்லேலூயா. அவருடைய ரத்தம் முழு விடுதலை கொடுக்கிறது. அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை படுகிறதாக அது காணப்படுகிறது என்று சொல்லிப்பாங்க. அதனால அப்படியான ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்கிறவர்களாக நம்ம காணணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்க நாம, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம இனி எந்த ஒரு காரியத்துக்கும் அடிமைகள் அல்லவே. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்துக்கு நாம் சுயாதீனர்கள், அவருடைய பிள்ளைகள், அந்த அதிகாரம் நமக்கு இருக்கு. அப்போ இல்லையா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல ஒரு போலீஸ் ஒரு வேலை பிடிச்சு வச்சிருக்கு, ஜெயில இருக்காங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, அவருக்கு என்ன பேரு, கைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜெயில இருந்து அவர் விடுதலையாகி வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் பார்த்து யாரும் கைதின்னு சொல்றாங்க. அவர் நார்மல் மனிதன் ஆயிட்டார், அவருக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. அவர் பாவம் செய்யல, இல்ல அந்த பாவத்துல இருந்து அந்த தண்டனையில அவரு வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அப்போ அவருக்கு மறுபடியும் கைதி என்ற பட்டம். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிற நாம இனி அடிமைகள் அல்லவே அல்ல. இனி நாம் அடிமைகள் அல்லவே அல்ல. எந்த ஒரு சத்துடைய கிரியைகளும் நம்மை மேற்கொள்ள முடியவே முடியாது இல்லையா. உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனம் யோவான் 8:36. யோவான் 8:36 சொல்லப்பட்டிருக்க காரியம் இல்லையா, குமாரன் நம்மை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை அவர்கள் இல்லையா. அது வாசிப்போம் இல்லையா, யோவான் 8:36 வேதாந்தத்தில் அனலைஸ் கூட பண்ணி வச்சுங்க. அது நமக்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துல இப்பவும் நமக்காக அவர் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்.
அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். வாசிப்போம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. நமக்கு அந்த நிச்சயம் இருக்குதா? இயேசு கிறிஸ்து தான் என்னை விடுதலையாக்கினார். இல்லையா, என் சொந்த முயற்சியில நான் முயற்சித்துக் கொண்டு இருக்கிறேன்னா, ஒருவேளை ஏதோ ஒரு அடிமைத்தனம் காட்டிருக்கலாம் இல்லையா, ஒருவேளை சீரியல் பார்க்குற அடிமைத்தனமாக இருக்கலாம், ஒருவேளை தவறான சிகரெட் பிடிக்கிறதோ இல்லையா, வேற ஏதோ ஒரு அடிமைத்தனம் இருக்கலாம், ஏதோ ஒரு பாவ வாழ்க்கை இருக்கலாம். அதுல இருந்து நம்ம விடுதலை வெளியில வரணும்னு சொன்னா முடியவே முடியாதுங்க. ஒருவேளை 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், 4வது நாள் என்ன ஆகும்? நம்முடைய பழைய நண்பர்கள் வருவாங்க, பழைய காரியம் ஏதாவது ஒரு காரியம் அதை நினைப்பூட்டி என்ன பண்ணும், மறுபடியும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள நம்மை கொண்டு சென்றுடும். ஆனால் இயேசு கிறிஸ்து குமாரன் நம்மை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு அடிமைத்தனம், ஒரு பிரச்சனை, போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொன்னா யாருடைய உதவியை நாடணும்? இயேசு கிறிஸ்துடைய உதவியை நாடணும். இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி உதவி செய்வார்? பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை அவர் நமக்கு கொடுத்து, அதற்காக தான் அவர் பரமேறி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் நம்மோடு என்ன பண்ணுவாரா? அவர் கண்டித்து உணர்த்து நமக்கு சொல்லுவார், இது தவறு, இது இல்லையா, இது சரி என்று சொல்லி நம்மோடு பேசுகிற ஒரு காரியத்தை நாம அறிந்து கொள்ளணும். 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக ரட்சிப்பு நிச்சயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 2வதாக பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கிறார். 3வதாக அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு உண்டானது என்று சொல்கிறார். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தாலே ஒரு சுகம். அல்லேலூயா. அநேகர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வியாதியின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில நம்ம மத்தியில காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. யாரை கேட்டாலும் எனக்கு சரீரம் வர வேண்டும் இல்லையா, கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா முட்டு வலி வருது, முதுகு வலி வருது, நம்மளால ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லி அநேக போராட்டம் இல்லையா. இதெல்லாம் உலகத்துல உண்டு. அதான் சொல்லியிருக்க, உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்ப வியாதி, உபத்திரம், போராட்டம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுமா? திடன் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லையா. மாஸ்டர் அவர் சாட்சி சொன்னாங்க, அந்த இடத்துல அவங்க காலையில இருந்தோடனே சாப்பிட வேண்டிய மாத்திரை இல்லை, ஆனா கர்த்தர் சொன்ன நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த ஆறுதலை தேர்தலை கொடுத்தாரு. ஆனா உன்னுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து இல்லையா. ஒருவேளை டாக்டர்ஸ் உங்களுக்கு சில மாத்திரைகளை சாப்பிடணும்னு சொல்லியிருந்தா அதை சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து, கர்த்தரோடு எப்படி அந்த உறவுல இருக்கிறீங்க, கர்த்தர் எப்படி வழிகாட்டுகிறார் என்பதை பொறுத்து நாம் சில ஞானமான முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சுகம் என்று சொல்லி பார்க்கணும் இல்லையா. வாசிப்போம். ஏசாயா 53:5. ஏசாயா 53:5 வசனம், பக்கம் 860. பழைய பாட்டுல பக்கம் 860 என்பதை எடுத்து பாருங்க. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். தழும்பு எப்படி உண்டாச்சு? கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினதுனால. அவர் அடித்தாங்க, வாரினால அடித்தாங்க, முள்முடி சூட்டினாங்க, கைகள் ஆணி பாயப்பட்டது, கால்கள் ஆணிப்பட்டது, அவருடைய விழாவில ஈட்டினால குத்தினாங்க இல்லையா. அவருடைய சரீரத்துல இருந்த எல்லா ரத்தமும் வெளியில வந்தது. அந்த ரத்தம், அதனால அவருடைய சரீரத்துல தழும்புகள் உண்டாச்சு. அவருடைய தழும்புகளினாலே, அவர் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு ஒரு சுகம் உண்டாகும். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகும். நம்மளுக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? எந்த ஒரு வியாதி வந்தாலும் அந்த வியாதியை பார்த்து நம்ம சொல்ல வேண்டியது, நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுகமாகிறேன், அவருடைய தழும்புகளினாலே நான் சுகமானேன் என்று சொல்கிற அந்த அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அநேக நேரங்களில் ஒருவேளை நமக்கு பலவீனம் வரும்போது நம்ம சோர்ந்துடும், என்னால் இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, ஒரு சோர்வுகள் வரும். ஆனால் நாம் அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். கல்வாரி சிலுவையில இல்லையா எப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். நல்லா கவனிங்க. எங்க அம்மா ஒரு ஜெபம் எழுதினாங்க. நம்ம ஜெபம் எழுதிருக்காங்க. எப்படி ஜெபம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நம்ம தலையில இல்லையா, கழுத்து பகுதிக்கு மேல தலையில இருக்கிற எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் கல்வாரி சிலுவையில் அவருக்கு அணியப்பட்ட அந்த முட்கிரீடம், அதன் மூலமாக தலையில ஏற்பட்ட காயங்கள் மூலமாக என் தலையில இருக்கிற எல்லா வியாதிகளையும் கர்த்தர் எடுத்து போட்டார் என்று சொல்லி, அதே போல என்னுடைய கைகள் கால்களில் வருகிற எல்லா பலவீனங்களையும் அவருடைய சிலுவையில கடாவப்பட்ட ஆணிகள் மூலமாக, அந்த காயங்கள் மூலமாக, அந்த தழும்புகள் மூலமாக, அதில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக கர்த்தர் எனக்கு எடுத்து போட்டார் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டுமா. அதே போல கழுத்திலிருந்து
கால் வரைக்கும் இருக்கிறதான எந்த வயிற்று சன்னல்கள் இல்லையா, இருதய நோய்கள் எதுவாக இருந்தாலும் அவருடைய விழாவிலே குத்தப்பட்ட அந்த காயத்தினாலே, அந்த தழும்பினாலே நான் குணமானேன் என்று சொல்லி அறிக்கை செய்து சொல்லுவோம். அதே போல காலில் இருக்கிறதான வியாதிகள், கால் சம்பந்தப்பட்ட முட்டு வலிகள் எல்லாவற்றையும் அவருடைய ஆணிகள் பாய்ந்த அந்த தழும்புகளாலே நான் குணமானேன் என்று சொல்லி எங்க அம்மா எந்த நாளுக்குள்ளே அந்த ஜெபத்தை தினமும் அறிக்கை செய்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறாங்க இல்லையா. அப்படியாக நமக்குள்ள அந்த ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும். இன்றைய நாளிலிருந்து நீங்களும் அப்படியாக எந்த ஒரு சரீரத்தில் எந்த ஒரு பகுதியில ஒரு வியாதியோ சுகம் வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய தழும்புகளாலே நாம் குணமாகும் என்று சொன்னால், கல்வாரி சிலுவையிலே எனக்காக என்னுடைய கைகளில ஆணிகள் கடாவப்பட்டதே, என்னுடைய கையில இருக்கிறதான வலி நீங்கட்டும், என்னுடைய கால்களில தகப்பனே இருக்கிற வலிகள், கல்வாரி சிலுவையில் ஆணிகள் பாயப்பட்டதே, அந்த இடத்துல ரத்தம் சிந்தினரே, தழும்பு உண்டாயிற்றே, அதனாலே நான் சுகம் பெற்றேன் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஒருவேளை இருதய சம்பந்தப்பட்டதாக, வயிற்று சம்பந்தப்பட்டதாக, செரிமான சம்பந்தப்பட்டதாக அப்படியான வியாதிகள் இருக்குமே என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிறோம். விழாவிலே குத்தப்பட்ட ஈட்டியின் தழும்பினாலே நான் சுகமானேன் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக காணப்படும். அப்படியாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒரு சுகம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் என்று சொல்லி மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 12 புதிய ஏற்பாட்டிலே அவருடைய ரத்தத்தினாலே சுகம் உண்டாகிறது. ராஜ்யத்தின் புத்திரனோ, மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது இப்படி நடந்தது. அவருடைய நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதனால எந்த வியாதி வந்தாலும் வியாதியை பார்த்து நம்ம என்ன பண்ணணுமா, கடிந்து கொள்கிறவர்களாக நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் நமக்கும் உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருடைய சீஷர்களோட இல்லையா அந்த படகுல போகிறாரு. பெரிய கொந்தளிப்பு வருது. பெரிய கொந்தளிப்பு வந்து படகு மூழ்கி போகிற அளவுக்கு பெரிய கொந்தளிப்பு, காற்று பயங்கரமா இருக்கு. சீஷர்கள் என்ன பண்றாங்க, பயந்து போய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, காற்றையும் கடலையும் பார்த்து என்ன பண்றாரு, அதட்டி என்ன பண்றாரு, அமைதலாய் இது இறையாது என்று சொல்லி கடிந்து கொள்கிற ஒரு காரியத்தை பார்க்கணும். இந்த நாளில நம்முடைய சரீரத்துக்கு எதுவாக, நம்முடைய ஆரோக்கியத்திற்கு எதுவாக எந்த ஒரு வியாதி பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம கடிந்து கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது விசுவாசம். சத்துருக்கு எதிர்த்து நிற்கும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதாகமத்தில் அந்த வசனம் இருக்குதா இல்லையா? சத்துவானனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது சொல்லுங்களேன், அப்பொழுது நம்ம விட்டு ஓடிப்போம். அந்த வசனத்துக்கு முன்னாடி ஒரு பகுதி இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டுல போய் வாசித்து பாருங்க. சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் நம்ம விட்டு ஓடி போவான். அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதி என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். கர்த்தருக்கு நம்ம எப்போ பயந்து இருக்கிறோமோ, அவருடைய வார்த்தைக்கு எப்போ கீழ்ப்படிந்து இருக்கிறோமோ, அவருடைய சத்தத்துக்கு எப்போ கீழ்ப்படிந்து நம்ம உண்மையுள்ளவர்களாக நடக்கிறோமோ, அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், சத்துருவை எதிர்த்து நிற்க முடியும் இல்லையா? சத்துருக்கு கொஞ்சம் வல்லம் இருக்கு இல்லையா? விழுந்து போனாலும் தலை நசிக்கப்பட்டவன், அந்த வாலில் கொஞ்சம் இந்த செத்த பாம்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், வால் ஆட்டப்பட்டு அந்த தான் இப்போ சத்துருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லம். சத்துருக்கு வேற எந்த வல்லமும் கிடையாது. அந்த விழுந்து போன சத்துருவன், தலை நசுக்கப்பட்ட சத்துருக்கு இல்லையா? அந்த வால் ஆட்டிட்டு அதுல இருக்கிற அதிகாரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணோம், பயமுறுத்தி கொண்டு இருக்கோம் இல்லையா? ஆனா நம்ம செய்யணும், சத்துருக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அடிச்சு பாம்பு அடிக்கிறவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாம்பு வந்தோடனே பார்த்து ஓடிடுவாங்க, அடிக்க மாட்டாங்க. அந்த தலையை அடிச்சு பாம்பு இனிமேட்டு நகராது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அடிக்கிறோம். ஆட்கள் ஒரு கூட்டம் சேர்ந்தோம். அப்போ நாம எந்த கேட்டகரியில இருக்கிறோம்? சத்துரு பாம்பினுடைய தலையை அடிக்கிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை வந்து செத்த பாம்பை அடிக்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்கணும். சத்துரு தலை, அந்த பாம்புடைய தலையை நசுக்கணும்னா எப்படி இருக்கணுமா, முதல்ல கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். வசனத்தை நல்லா நீங்க பாத்தீங்க, கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், சத்துருக்கு எதிர்த்து நிற்கணும். அப்பவும் அவர் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி பார்க்கணும். அநேக நேரங்களில்
கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற ஊழியக்காரர்களாக இருக்கிற நமக்கு வருகிற போராட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறது கிடையாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது கிடையாது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. ஆனா நான் சத்துருக்கு எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் நிற்கும்போது அநேக நேரங்களில ஆபத்துக்களை விபத்துக்களை சந்திக்கிறவர்களாக நம்ம மாறோம். எந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே சுகம் உண்டு, அவருடைய ரத்தத்தினாலே சுகமானோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 2 நாட்களில் சிலுவை தியானத்தை குறித்தான அநேக காரியங்களை தியானித்திருக்கிற நாம நாளை ரத்தத்தை குறித்தான அவர் கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தத்தை குறித்தான காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 4 காரியங்களை பார்த்தோம். ரட்சிப்பின் நிச்சயம், பாவ மன்னிப்பின் நிச்சயம், அடுத்தபடியாக ரத்தத்தாலே விடுதலை என்று சொல்லி பார்த்தோம். 3வதாக அவருடைய ரத்தத்தாலே சுகம் என்று சொல்லி பார்த்தோம். நான் வேகமாக முடிக்க இருக்கிறேன். அடுத்தபடியாக அவருடைய ரத்தத்தாலே நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா? பாதுகாப்பு இந்த உலகத்தில் நிச்சயமா தேவை இல்லையா? சிஸ்டர் சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, அவர் ரோட்ல சாதாரணமாக தான் வந்துட்டு இருந்தாங்க, பார்த்தீங்களா, வேற யாரோ வந்து இடிச்சு அவங்க கீழே வரும். அப்படியாக அநேக நேரங்களில கர்த்தர் நம்ம பெரிய விபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் ரத்த கோட்டைக்குள்ள நம்ம இருக்கும்போது அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? அவருடைய சட்டையின் மறைவில நாம் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். வாசிப்போம் யாத்திராகமம் 12:13. யாத்திராகமம் 12:13. வாசிப்போம் யாத்திராகமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைகளாக இருந்தாங்க. மோசேயை கொண்டு கர்த்தர் அவர்களை விடுதலை பண்ணி வரும்பொழுது அந்த கடைசி ராத்திரியில இல்லையா, அந்த எகிப்து தேசத்து மேல ஒரு பெரிய வாதையை கர்த்தர் உண்டு பண்ணினார். அந்த தலைசன் பிள்ளைகள் எல்லாரையும் சங்காரம் பண்ண போகிறார். ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணும்படியா அவர் என்ன பண்ணாரா, அவர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தார், நீங்க உங்களுடைய வீட்டு நிலைக்கால்களில ரத்தத்தை, ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை நீங்க பார்க்கணும். அப்ப சங்கார தூதன் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, அந்த நிலைக்கால்களில பூசப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே ஒரு விடுதலை கொடுத்த தேவன் நமக்கு, ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நமக்கு கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலமாக ஒரு விடுதலையை, ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ரத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கல்வாரி சிலுவையின் ரத்தத்தை நம்முடைய நிலைக்கால்களில பூச வேண்டும் இல்லையா? அதுக்கு எப்படி பண்ணணும், நம்ம வீட்டில் ஒரு ஜெப எண்ணெய் எடுத்து அது விசுவாசத்தோட ஜெபிக்கணும். அந்த எண்ணெய் எடுத்து ஜெபிச்சு, கர்த்தாவே நான் இதை உடைய ரத்தமாக அபிஷேகம் பண்ணுகிறேன்னு சொல்லி அந்த ஜெபத்தை நம்ம செஞ்சு அந்த எண்ணெய் எடுத்து என்ன பண்ணணும், நம்முடைய நிலைக்கால்களில் பூச வேண்டும். சத்துருவுக்கு அது ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம். இது இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் இருக்கிற வீடு. இதெல்லாம் நம்ம ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதுனால, இல்லை பிரதர் ஒரு எண்ணெயை தூக்கி நான் சிலுவை போட்டா சத்துரு வரமாட்டானா, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியாது. ஜெப எண்ணெய்க்கு ஒரு வல்லமை உண்டு, நம்முடைய விசுவாசத்துக்கு வல்லமை உண்டு இல்லையா? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின கர்த்தர். அல்லேலூயா. இப்போ தண்ணீர், சாதாரண ரத்தத்தை தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் என்று சொன்னார். அந்த தண்ணீர் நம்ம விசுவாசத்தோடு அந்த ஜெப எண்ணெயை எடுத்து அதை நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த இல்லையா, அது ஒரு ரத்தமாக மாறி, இயேசு கிறிஸ்துடைய ரத்தமாக மாறி நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் என்பதில் சத்துரு இல்லையா, நமக்கு ஒரு நிச்சயமாகவே இந்த சத்துரு நம்மை விட்டு விலகி போவான் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 91:10 வாசிப்போம். சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேராது, வாதை உன் கூடாரத்தை அடக்காது. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால பாதுகாப்பு உண்டாகும்படியாக இல்லையா, எந்த ஒரு வாதையும் எந்த ஒரு சேதமும் நம்முடைய குடும்பத்துக்கு உறாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்ம காணப்படும். அப்ப ரத்த கோட்டைக்குள்ள நாம காணப்படும் இல்லையா? ரத்த கோட்டைக்குள்ள இருக்கணும், அவருடைய சட்டையில மறைவுல இருக்கணும். அப்படி இருந்தா என்று சொல்லி நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு என்று சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கவி நம்ம பாடுமா, கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் வெட்டலே, நெருங்காது சாத்தான்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ரட்சிப்பு, இரண்டாவதாக பாவ மன்னிப்பு, மூன்றாவதாக ஒரு விடுதலை, நான்காவதாக ஒரு சுகம், ஐந்தாவதாக ஒரு பாதுகாப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆறாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அதிசயங்களும் அற்புதங்களும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அநேக தேவைகள் உண்டு, அநேக காரியங்களுக்காக நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லையா, ஒருவேளை குடும்பத்தில் ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கலாம், ஒருவேளை வேலையில ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை வேலை நிமித்தமாக ஒரு உயர்வு வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களுக்காக ஒரு அற்புதம் நிகழாதா, ஒரு அதிசயம் நிகழாதா, என்னுடைய குடும்பத்துல என்னுடைய வாழ்க்கையில இந்த நன்மை உண்டாகாதா என்று சொல்லி நம்ம காத்து கொண்டிருக்கோம். ஆனா இந்த நாளிலே கல்வாரி சிலுவையில கர்த்தர் சிந்திய ரத்தத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லையா? வாசிப்போம். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் செய்த ஒரு அற்புதம். அப்போஸ்தலர் 3:6 இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அப்போஸ்தலர் 3:6 நம்ம வாசிப்போம். அவங்க ஆலயத்துக்கு செல்றாங்க, 2 பேர் சீஷர்கள் ஆலயத்துக்கு செல்றாங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருகிறேன், நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி சிலுவையினுடைய அனுபவத்திற்கு பின்பாக, அந்த ரத்த சிந்தனை காட்சிகள் எல்லாம் பார்த்ததுக்கு பின்பாக இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகிறது. அவர்கள் என்ன பண்றாங்க? காத்திருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அதன் பின்பாக உலகத்துக்குள்ள கடந்து செல்லும் பொழுது அவர்கள் மூலமாக அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, என்ன சொல்லலாம், என்னை விசுவாசிக்கிறவங்க பண்ணுவாங்க, என்னை காட்டிலும் அதிகமான அற்புதங்களை, என்னை காட்டிலும் அதிகமான காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்றார். யோவான் 14:12 வாசிப்பு. யோவான் 12:14 கர்த்தர் அதான் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து அதான் சொல்லுகிறார் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. என்னால ஒரு அற்புதம் செய்ய முடியுமா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா என்று சொல்லி ஒரு சந்தேகமே வரக்கூடாது. வாசிப்போம். யோவான் 14:12. யோவான் 14:12 பக்கம் 149. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எப்படி? எத்தனையோ அற்புதங்கள். மரித்தோரை உயிரோடு இருக்கிறார் இல்லையா? பேச முடியாதவர்களை அவர் பேச செய்தார். காது கேட்காதவர்களுக்கு சரியா காது கேட்க வச்சார் இல்லையா? இன்னும் அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, என்னை விசுவாசிக்கிறவர்கள், என்னை விசுவாசிக்கிற யார் விசுவாசிப்பாங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் அவர் விசுவாசிப்பாங்க. அவர் விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்யலாமா? அவரை காட்டிலும், அவர் செய்த அற்புதத்தை காட்டிலும் பெரிய அற்புதத்தை செய்வார்கள். அப்போ அந்த அதிகாரத்தையே அவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம்? அற்புதம் செய்த அதிகாரம். அப்படிப்பட்ட நமக்கு அற்புதம் நிகழாதா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த நாளில நாம் அவரிடத்துல நாம் என்ன பண்ணணுமா? கர்த்தருடைய பாதத்துல நம்ம காரியங்களை சமர்ப்பிக்க வேண்டும். நடக்காது என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. வேதாமத்தில் அநேக காரியங்கள் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 25 வருட காத்திருப்புக்கு பின்பாக ஒரு அற்புதம் நடந்தது. அண்ணாளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது. இப்படியாக அநேக சாட்சிகளை செய்யும். ஆனா காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து செல்லும்படியாக, காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள நாம் வரும்படியாக அழைக்கிறோம். அவருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிசயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய பாதத்துல காத்திருக்கிறவர்களாக, அவருடைய பாதத்துல காத்திருக்கிறவர்களாக நம்ம காணணும். அநேக நேரங்கள்ல நம்ம செய்கிற தப்பு இல்லையா, இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இல்லையா? அநேக நேரங்கள்ல உடனடியாக எனக்கு நிகழ்ந்துடணும், உடனடியாக எனக்கு இது கிடைச்சிடணும், உடனடியாக என் வாழ்க்கை அந்த ஃபாஸ்டாக இல்லையா, எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் இல்லையா, எல்லாமே ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி எனக்கு அற்புதமும் ஃபாஸ்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காத்திருக்கிற அனுபவத்துல, கர்த்தர் புடமிடுகிற அனுபவத்துல நம்ம கடந்து செல்லும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நம்முடைய வாழ்க்கையில அது என்ன பண்ணுவோம், அது நிலைத்திருக்கும் என்று சொல்லியிருப்பாங்க. பொன்னை புடமிடுகிறது போல கர்த்தர் நம்மை புடமிடுவார். பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆபரண தங்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அது 24 கேரட்டா 22 கேரட்டா அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி ஒரு தரம் நிர்ணயிக்கிறாங்க.
அப்போ அது தரம் எப்படி பார்ப்பாங்க? அது அக்கினியில போட்டு சுட்டு எடுத்து அதுல இருக்கிற எல்லா காரியங்களும் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அதனுடைய பியூரிட்டியை, அதனுடைய சரியா அந்த சுத்தத்தை அவர்கள் அளவு. அப்போ ஆவிக்குரிய விசுவாசத்து பிள்ளைகளாக இருக்கிற அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவரிடத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை புடமிடுகிறவராக இருக்கிறார். நாம உண்மையாக அவரை தேடுகிறோமா? இல்ல ஆற்றில ஒரு கால் செட்டில ஒரு கால் வைத்துக் கொண்டு இருக்கிறோமா? பாதியில விலகி விடுறோமா? அநேகர் பார்த்தோம்னா இந்த நாட்களில ஒரு அற்புதத்துக்காக கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்காங்க. என் வாழ்க்கையில இது நடக்கணும், என் வாழ்க்கையில இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நன்மை கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன ஆடுவாங்க? பின்வாங்கி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் சர்ச்சுக்கு வாங்க, இல்லையா நீங்க ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. இல்லையா அநேகருடைய வாழ்க்கையில நாம் அப்படி இல்லாதவர்களாக எல்லா காலத்திலும், இல்லையா கர்த்தர் தானியேல் நண்பர்கள் இருக்கிறாங்க இல்லையா, சத்ரா ஆஷா நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொன்னாங்க ஒரு வார்த்தை இல்லையா, கர்த்தரைகளை விடுவிச்சாலும் விடுவிக்காவிட்டாலும் எப்படியான ஒரு விசுவாசம், அப்படியான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில். கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் பரவாயில்ல, என்னுடைய கடன் பாரத்தை நீக்கி போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டுவிட மாட்டேன். அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் கொஞ்ச நேரம் ஜெபிப்போம், கொஞ்ச நாள் ஜெபிப்போம், கொஞ்சம் மாசம் ஜெபிப்போம், அதுக்கப்புறம் நமக்குள்ளேயே சந்தேகம் வர ஆரம்பிச்சோம். இது உண்மையிலே தான் அது கர்த்தர் சுகம் கொடுப்பாரா, கடன் பாரத்தை நீக்கி போடுவாரா, ஒரு விடுதலை கொடுப்பாரா, என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நிகழுமா, அதிசயம் நிகழுமா அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு அவிசுவாசம் வந்து இந்த நாளில் கர்த்தர் அவிசுவாசத்தை நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் அழைத்தவர் உண்மையுள்ளார். அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அவரை காட்டிலும் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். கடைசியாக 7வது ஒரு காரியத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். இயேசுனுடைய இரத்தத்தால சமாதானம். அல்லேலூயா. இதான் முதல் பாயிண்டை நான் வச்சு நான் இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இதான் கடைசி வார்த்தையாக நான் உங்களோட பேச ஆரம்பிக்கிறேன். உலகத்துல பொன் பொருள் வெள்ளி எதை வேணாலும் சம்பாதிச்சிடலாம், சமாதானம் குடும்பத்துக்குள்ள நிலைத்திருக்கிறது ரொம்ப கடினமாகும் இல்லையா. இதற்காக நம்ம பிரயாசப்படுகிறவர்களாக இல்லையா. வேதாம் சொல்லி சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து அவரோட பேர் என்னது? சமாதான பிரபு. அப்போ அவரை இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் என்ன பண்ணணும்? சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்களாக. அப்போதான் நம்ம பாக்கியவான்கள். சமாதானம் உண்டு பண்றதுன்னா என்னது? நானே பேசுறேன், 2 நிமிஷம் நீங்க பேசுறேன். சமாதானம் உண்டு பண்றதுன்னா என்னது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்ல சந்தோஷம், அழகா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. கரெக்டு தான், தப்பு கிடையாது. நீங்க சொன்ன வார்த்தையை சொல்லுங்க, அவங்க காப்பி அடிக்காது. அவங்க சொன்னது கரெக்ட், நீங்க சொல்லுங்க. ஒருத்தரோட ஒருத்தர் ஐக்கியப்படுறது கரெக்டு தான், சரியா? அடுத்தபடியா எல்லாரும் ஒவ்வொன்று சொல்லாம. சண்டை போடக்கூடாது, சரி. வேற 3 பதில் இருந்துச்சு. அன்பாக இருக்கணும். சொல்லுங்க. ஒப்புரவாகணும், சரி. சொல்லுங்க. கோல் சொல்லக்கூடாது, விட்டு கொடுக்கணும், கோவப்படக்கூடாது. இன்னும் 2 பேர் வாய் தள்ள மாட்டேங்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் நான் விட மாட்டேன். 3 பேரா? சரி, 3 பேர் சொல்லுங்க. சமாதானம் இருக்கு. எப்படி சமாதானம் இருக்குது? அதான் கேள்வி. சண்டை கலாம இருக்கணும், விட்டுற முடியுமா? வீட்டம்மா சொல்லிட்டாங்க ஒரு காரியம், விட்டுற முடியுமா? கஷ்டமா விட்டு விட்டுறாங்க இல்லையா? அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஐக்கியம் இருக்க வேண்டும், ஒருமனப்பாடு காணப்பட வேண்டும் இல்லையா? இந்த இடத்துல நம்ம முதல்ல ஜெபிக்கும் போது சொன்னாங்க, இங்கே 2-3 பேர் கூடி வந்து ஜெபிக்கும் போது இல்லையா, எங்கே அவருடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அவர்கள் வாசம். அந்த வசனத்துக்கு முன்னாடி வசனம் படிச்சிருக்கீங்க சிஸ்டர். 2 காரியம் சொல்லிட்டேன். முதல்ல சொன்னேன், சத்துருக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அவங்களை விட்டு. அப்ப அதுக்கு முந்தின இருக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கு பயப்பு இருக்கணும். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுங்க. எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூட வருகிறோ அவர்கள் மத்தியில. அந்த வசனத்துக்கு முன்னாடி வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டு இருக்கிறாங்களோ அப்போதான் அந்த காரியம். ஒரு
கும்பலா வர்றவங்க மத்தியில எல்லாம் வந்து என்ன பண்ணாரு, கர்த்தர் அற்புதத்தை செய்ய மாட்டாரு, அதிசயத்தை செய்ய மாட்டாரு இல்லையா? அப்படி பார்த்தா டீ கடையில் கொடுத்தா கும்பலா இருக்கிறாங்க இல்லையா? அவர்களுக்குள்ள ஒருமனப்பாடு இருக்கா? நம்ம ஒருமனப்பாட்டோட எந்த இடத்துல கூடி வருகிறோமோ அங்கதான் நம்ம கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவோம். இப்ப நல்லா யோசிப்பாங்க, குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது, சண்டை வருது? கர்த்தர் அந்த இடத்துல வரக்கூடாதபடி சத்ருவான ஒருமனப்பாட்டை உழைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆவிக்குரிய சத்தியம் இதை நம்ம உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் சண்டை வரும்போது என்ன பண்ணோம்? சமாதானம் விட்டு கொடுக்கணும், தாழ்ந்துக்கணும் இல்லையா? நான் சொல்றது கரெக்டாக தான் இருக்கும் இல்லையா? நான் சொல்றது கரெக்டு தான் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து என்ன பண்ணாரு? போராடுவார். வாயை திறக்காத, அமைதியாரு இல்லையா, விட்டு கொடு அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? பேசிட்டே இருப்பார். அதுக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுக்கும். ஆனா என்ன பண்ணோம்? உலகம் சத்ருவானவன் என்ன பண்ணுவான்? போராடுவான். நீ சரிதானே, நீ எதுக்கு விட்டு கொடுக்கணும், நீ சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் இல்லையா? இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிற பிரச்சனை. இதை நம்ம என்னைக்கு உணர்ந்து ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது குடும்பத்தில் இருக்கிற நபர்களையோ நம்ம நண்பர்களையோ உறவினர்களையோ கடிந்து கொள்ளாதபடி அநேக நேரங்கள் மனஸ்தாபங்கள் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? உடனே என் கணவர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, என் சொந்தக்காரங்க சரியில்லை, கூட பிறந்தவங்க சரியில்லைன்னு அவங்க மேல என்ன பண்ணிடுறோம்? அழிய போடுறோம். ஆனால் என்ன பண்ணணும்? நமக்குள்ள சத்ருவான அநேக நேரங்கள் என்ன பண்ணணும்? அவங்க உலகத்தார் சொல்ற காரியம் என்ன பண்ண, அவங்களுக்குள்ள பிசாசு இருக்கு இல்லையா? அப்படி கிடையாது. அது தவறான சிந்தனை. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அந்த போராட்டத்திலிருந்து நம்ம வெற்றி பெறணும். பஸ்தாவை நம்ம கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் இல்லையா? நீங்க ஜபிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க அப்படின்னா பஸ்தாவை நம்ம கூட சொல்லிடுறாரு. அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மோடு இடைப்பட அவர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்கிறோமா? இல்லை. அநேக நேரங்களில் அவர் மெல்லிய சத்தத்துல அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கார் இல்லையா? மெல்லிய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காதபடி இருக்கும்போது தான் அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறது, சமாதானம். அப்போ இந்த நாளில இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற நாம சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்படும். குடும்பத்தில் சமாதானம் வேணும். அது இல்லாதபடி நம்ம அநேக நேரங்களில் என்ன முயற்சி செஞ்சாலும் என் ஜபம் ஏன் கேட்கப்படலை, எனக்கு ஏன் விடுதலை கிடைக்கல, எனக்கு ஏன் சரீர சுகத்தும் உண்டாகல அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுது. இதனால கர்த்தர் அப்படியான ஒரு ஐக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு பண்ணும்படியாக நம்ம வாஞ்சிக்க வேண்டும். விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சமாதானத்தை உண்டு பண்ண, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுவாங்க. ஒருவேளை இன்றைய நாளிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். ரத்தத்தினால் அநேக காரியங்களை பார்த்து வந்தோம். கடைசியாக இந்த சமாதானம் இதை நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நான் சொல்றேன், பிரச்சனைகள் வரும். நீங்க என்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து நான் என் கணவரோட, என் மனைவியோட, என் குடும்ப கூட பிறந்தவங்களோட, என் சொந்தக்காரங்களோட நான் சமாதானமா போறேன்னு என்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் என்ன வரும்? பெரிய பிரச்சனை வரும் இல்லையா? உள்ளது பஸ் ஆகிடான்னு சொல்லுவார், பசங்க கேட்டெல்லாம் அமைதியாகிடுன்னு சொல்லுவார். இருந்தாலும் சூழ்நிலைகள் என்ன பண்ணும்? போராடும். மாற்றாது, போராடும். மாற்றிடும் அப்படின்றது எப்போ வரும்? நம்ம அதுல செவி சாய்க்கும் போது. ஆனால் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்து பஸ்தாவியனுடைய துணையை நம்ம மேற்கொள்ளும் பொழுது நாம தோற்று போக மாட்டோம். அவர் நமக்கு பின்பாக இருந்து நமக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த நாலு சத்தியத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே சத்திய பெரிய காரியங்களை செய்ய வர்றாங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவ ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை கொடுக்கும். ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்பின் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காணப்படும். ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாதபடி ஒருவேளை இந்த நாளில் இருந்தோம் என்று சொன்னால் நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ரத்தத்தாலே நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், நீர் என்னை ரட்சித்திருக்கிறீர் என்ற அந்த ஒரு விசுவாசம் இடத்துல காணப்படும். பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு தேவை. அவருடைய ரத்தத்தினாலே ஒரு விடுதலை, சுகம், சமாதானம், அவருடைய தழுவுகளாலே குணமான நிச்சயம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஒருவேளை இப்படியான நிச்சயங்கள் அவருடைய ரசத்துல கழுவப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் ஒரு விஷயம் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? சத்ருவானன் இவ்வளவு நாளா நம்ம இடத்துல இருந்து கர்த்தருக்கும் நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை பிரிக்கிறவனாக வைத்திருந்தால் சத்ருவை எதிர்த்ததுனால நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா?
அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ஒரு விடுதலை உண்டு, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ஒரு சமாதானம் உண்டு, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ஒரு அற்புதம் நிகழும் என்ற அந்த நம்பிக்கைக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நன்றி 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 செலுத்துகிறோம். சர்வ வல்ல தேவனே, கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவரே, ஹல்லேலூயா. அல்வா உபயோகமானவரே, ஆந்தி மந்தமானவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி. இந்த நாளில் உடைய ரத்தத்தினாலே விடுதலை, ரத்தத்தினாலே விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு எத்தனை நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்தீரப்பா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திருரத்தம் சேர்ந்து சாத்தானை ஜெயித்து விட்டீர். சாத்தானை ஜெயித்து விட்டீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கல்வாரி சிலுவையில உடைய திரு ரத்தத்தை சிந்தி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தகப்பனே ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறீர், ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறீர், ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறீர், அற்புதத்தை செய்திருக்கிறீர். அப்பா, சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறீர். உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளில் எந்த ஒரு தேவையோடு வந்திருந்தாலும் கர்த்தர் நீர் அப்பா சஸ்திரம் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக, தகப்பனே அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒவ்வொருவரோடு பேசியிருக்கிறீர், என்னோடு பேசியிருக்கிறீர், அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு பேசியிருக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி 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 செலுத்துகிறோம். தகப்பனே, உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த உலகத்துக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கும்படியாக, அநேகருக்கு உங்களுடைய அன்பை எடுத்து சொல்லுகிறவர்களாக காணப்பட நீர் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்கப்பா. சரீர பலவீனங்கள், சுகவீனங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே சுகம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பாரங்கள், பொருளாதார கஷ்டங்கள், தகப்பனே தொழிலில் வேலையில் இருக்கிற நஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமை கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானமின்மையினால தகப்பனே அப்பா குடும்பத்தில் போராட்டங்கள், நிந்தைகள், உறவுகளில் இருக்கிற பிரச்சனைகள், தகப்பனே உடன் பிறந்தவரோடு இருக்கிற உறவுகளில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவரினாலே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, பழைய பாவ அடிமைத்தனங்கள், தகப்பனே இன்னுமாக பாவத்திலிருந்து விடுபட முடியாத குற்ற உணர்ச்சிகள் எது இருந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் ஒரு அப்பாவுடைய ரத்தத்தாலே ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் எல்லா அடிமைத்தனத்தின் வியாதிகள் நீங்கும்படியாக நாங்கள் சொல்லுவோம். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த சபைக்காக நமக்கு நன்றி. அப்பா, வெகு நாட்களுக்கு பின்பாக தகப்பனே அப்பா சோஸ்திரம் இந்த ஆலயத்தை தகப்பனே அப்பா அந்த காலை ஆராதனை துவங்கும்படியாக கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த இடம் பத்தாதபடியாக தகப்பனே அநேக ஆத்துமாக்களை அப்பா சோஸ்திரம் நீர் அழைத்து வர போகிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா சோஸ்திரம் வெளியில கடந்து போய் ஒவ்வொருத்த சத்தியத்தை சொல்லி அப்பா இந்த இடத்துல அற்புதம் நிகழ்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒரு அற்புதம் நிகழ்கிறது என்று சொல்லி அநேகர் உண்மை தேடி வர கர்த்தரே நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஷக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா சோஸ்திரம் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தகப்பனே அப்பா சோஸ்திரம் அநேகருக்கு சாட்சியாக நீர் ஏற்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது விசுவாசம் குன்றி போகாதபடி தகப்பனே அப்பா சோஸ்திரம் நீர் வர்த்திக்க பண்ணும்படியாக அநேக ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக தகப்பனே அப்பா சோஸ்திரம் குடும்ப தேவைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க, தகப்பனே சரீர சுகபலனை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாக வரை தடப்பட்ட மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரை நீ கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறபடினாலே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உமக்கான கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.